டாடா கம்பெனி அப்படின்ற நினைத்து நம்ம உடனடியாக போய் வாங்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இரண்டாவது என்ன, நான் ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கேன், இப்போ நான் என்ன செயல்படுவோம்? இது ரெண்டு விதமான கேள்வி தான் ஒரு முதலீட்டாளருக்கு வரும். இப்போ இரண்டாவது கேள்விக்கான பதில் தான் ஃபர்ஸ்ட். எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். முக்கியமாக எலக்ட்ரிக் செக்மெண்ட்லேயும் அந்த ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இன்டர்னல் ரெகுலர் கம்பஷன் என்ஜின் வெஹிக்கிள்ஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம். அதே போல் லேண்ட் ரோவர், ஜாகுவார் லேண்ட் ரோவரோடைய எக்ஸ்போர்ட் வந்து குறைந்திருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது. ஸோ ஓவராலாக டாடா மோட்டார்ஸுக்கு வந்து ஒரு அந்த ஷேர் ப்ரைஸ் அல்லது செயல்பாடு, வருவாயாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் எதிர்பார்ப்பு. இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல, பட் இதுதான் எதிர்பார்ப்பு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த பங்கை வைத்திருந்தால் டெஃபினட்டாக இந்த செயல்பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டும். ஹவ் ஹஸ் த பர்ஃபார்மன்ஸ் பீன்? இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கைட்லைன் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை டாடா மோட்டார்ஸ் வந்து மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தூரம் இருக்குது, எலக்ட்ரிக் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், கமர்ஷியல் மற்ற ரெகுலர் கமர்ஷியல் என்ஜின் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்குது, அந்த மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, இது எல்லாம். ஏன்னா எலக்ட்ரிக் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. 4-வீலராக இருக்கட்டும், இம்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம நாட்டில் வந்து வருகின்ற ஒரு கண்டிஷனில் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த காலாண்டு வரும்போது தயவு செஞ்சு அந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள். அது டாடா கம்பெனியாக இருந்தாலுமே ரிசல்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். வருவாய் வந்து மிக அளவில் ஒரு சரிவை சந்தித்தாலோ, நெட் ப்ராஃபிட் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்தாலோ, ப்ளஸ் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அதாவது இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து டோட்டலாக எத்தனை வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க, எத்தனை யூனிட் விற்றுருக்காங்க, அது கடந்த காலாண்டை விட அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குன்றது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நீங்கள் வைத்திருக்கிற பங்குல ஒரு முடிவு எடுக்கலாம். டெஃபினெட்லி பாசிபிள். அது வச்சிருக்கணும், ஸ்பிளிட் வரும்போது பெரிய லெவலில் க்ரோத் இருக்குன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. தற்போது நம்மகிட்ட இருக்கிறது செயல்பாடு மட்டுமே. அந்த செயல்பாடின் அடிப்படையில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதும் நான் கூறுறேன். இன்னொன்று, ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்த பிறகு சப்போஸ் ஸ்டாக் நான் வைத்திருக்கிறேன், நான் எந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு வச்சோம்னா, நீங்கள் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஸ்பிளிட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேஷியோ வந்து இப்போ நமக்கு தெரியாது. பட் சிம்பிளாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இல்லையா, இப்போ 600 ரூபாயோ 700 ரூபாயோ வாட் எவர் த ஸ்டாக் ப்ரைஸஸ், அந்த 700 ரூபாயில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய செக்மெண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது, 700 ரூபா வேல்யூவேஷனில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது.